ஒரு 1.5 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னேன், சினிமா காணொலிகள் பண்ண வேணாம், இனிமேல் சமூகத்துக்கு தேவையான இன்ஃபர்டெயின்மெண்ட் மட்டும் பேசலாம் அப்படின்னு பார்த்தா விடுறாங்களா? நம்ம வந்து ஒரு நம்ம ஊர் ஹீரோ, அப்புறம் மற்ற ஊரை சேர்ந்த மற்ற ஹீரோக்கள் எல்லாருமே சேர்ந்து நடிக்கிற பேன் இண்டியன் மூவிஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிக பில்டப் கொடுத்துருப்போம். உதாரணத்துக்கு வந்து கூலி படத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்லேருந்தும் நிறையா நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ ஜெயிலர் 2க்கும் அப்படின்னு நடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா யார் யாரோ சேர்றதுக்கே நம்ம வந்து ஹைப்பை விட்டு சில்லறையை சதுர விடுறோம். நம்ம ஊரில் எல்லாருக்குமே பிடிச்ச ரொம்ப ஆண்டுகளாக பல காலகட்டங்களாக வந்து பார்த்திங்கன்னா சும்மா டாப்லேயே இருக்கிற 2 ஹீரோஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 39 வருஷத்துக்கு முன்னாடிப்பா, அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆஃப்லைன் மோட்லேயே போட்டுருக்குறோம். அவங்க 2 பேரையும் வந்து இன்றைக்கி வரைக்கும் சேர்றதை நம்ம பார்த்ததே இல்லை. அவங்க 2 பேரும் வந்து சேர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பில்டப்பு, ஒரு ஹைப்பு, ஒரு மாசான ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தானே செய்யும். அப்பேற்பட்ட 2 ஹீரோக்கள் வந்து 39 வருஷத்துக்கு அப்புறம் நினைத்தாலே இனிக்கும் அப்படிங்கிற படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இணைய போகிறாங்க அப்படிங்கிற செய்தி. சரி, அப்பப்போ இந்த மாதிரிலாம் வந்து கொளுத்தி போடுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 90களின் இறுதியில், அதுக்கப்புறம் 2000s தொடக்கத்தில், ஏன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து KS ரவிக்குமார் வந்து நான் தான் ரஜினி கமல் சேர்ந்து எடுக்க படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னொரு காலகட்டத்தில் சங்கர் 2 பேரையும் வச்சு எடுத்திருக்காரு அப்படிங்கிறனால அவர் அந்த பிரம்மாண்டம், நிறையா காசு, ஸ்டாரை வந்து ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிறனால ரஜினி அண்ட் கமலை வச்சு சங்கர் தான் எடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து ரூமர்னு சொல்லிட்டு அப்போயே தெரியும். ஏன்னா இவங்க 2 பேர் இருக்க மனநிலையில் சேர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெரியும். ஆனால் இன்னைக்கு இது உண்மை ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து கேரியரோட இறுதி அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நெகட்டிவாக இருக்கும். கேரியரோட ஒரு ரொம்ப ரொம்ப அந்த பீக்கெல்லாம் தாண்டி ஒரு ஸ்டேஜில் இருக்குல்ல, அங்கே வந்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் அவங்க 2 பேருக்குமே வந்து பல ஹிட்டுகள் வந்து தேவைப்படுது. அதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமலும் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகி இறங்கி வந்து விக்ரம் படத்தில் மல்டி ஸ்டாரராக அதை வந்து பண்ணியிருந்தார். பல பேருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த படம் வந்து கதையும் நல்லா இருந்ததுனால, டிரெக்ஷன் நல்லா இருந்ததுனால, ஸ்க்ரீன் பே ஒர்க் அவுட் ஆனதால செம்ம ஹிட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு ஃபார்முலாவை வந்து ஒரு ஃப்ரெண்டை பார்த்து டக்குன்னு இன்னொரு ஃப்ரெண்டை அடாப்ட் பண்ணிடுறாரு. இவங்க 2 பேருமே மாற்றி மாற்றி அதை வந்து பண்ணுவாங்க. ஸோ ரஜினியும் வந்து அது மாதிரி அடாப்ட் பண்ணி மல்டி ஸ்டாரராக ஜெயிலரில் ஒரு ஹிட்டு கொடுத்தாரு. ஸோ கூலியில் அந்த காம்பினேஷன் வந்து ஒர்க் அவுட், ஐ மீன் லைக் ஸ்டார்ஸ் மட்டும் இருந்தால் போதுமா, கதையும் இருக்கணும்ல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கூலியில் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இந்த நேரத்தில் 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹிட்டு வந்து தேவைப்படுது. அது வந்து பைசா வசூல் அப்படிங்கிற ஒரு மேட்டரில் மட்டும் இல்லாமல் இந்திய லெவலில் இவங்க 2 பேருமே சேர்ந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஏன்னா இப்போதைக்கு நீங்கள் என்ன தான் அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து உயிரோடு இருந்தாலும், அப்போ சில படங்கள் நடிச்சிட்டே இருந்தாலும், பாலிவுட் பாட்ஷா ஷாருக் கான் அப்படின்னு சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் தான் வந்து டாப் ஆக்டர்ஸ். பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி, மாஸ்லேயும் சரி, 2 பேருமே இணைந்தாங்க அப்படின்னா அதை வந்து யாராலையுமே வந்து தவிர்க்கவே முடியாது. பார்க்காம அந்த படம் வரப்போகுது அப்படின்னாலே வந்து சவுத்தில் மட்டும் இல்லை, நார்த் வரைக்கும் சும்மா எகிரலாக இருக்கும். சரி, இந்த படத்தை வந்து யாரால் பண்ண முடியும்? உங்கள் 2 பேரையும் சேர்க்கறது வந்து ரொம்ப பெரிய விஷயமாச்சு. யாராவது ஒரு பேர் யாராவது கன்வின்ஸ் பண்ணுமே அப்படின்னு பார்த்தா வரக்கூடிய செய்திகள் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. வரக்கூடிய செய்திகள் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு ஐடியாவை கொண்டு போயிட்டு வந்து விதைத்ததே அப்படின்றது கமலோட தரப்புல தான். ராஜ்கமல் ஃபிலிம் ஃபேக்டரி, அதாவது RKFIலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடியாவை வந்து ஃபஸ்ட்டு போய் ஒரு ப்ரொபோசலாக வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னதான் RKFIயோட பேனரில் இந்த படம் வரும் அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயம் இந்த படத்துக்கு முக்கியமாக நம்ம கேள்விப்படுறது என்னென்னா, ரெட் ஜெயண்ட் மூவிஸ் இருக்குல்ல, ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரெட் ஜெயண்ட்டில் புதுசாக ஒருத்தர் வந்து நுழைஞ்சிருக்காரு. இதில் வந்து என்னடா அரசியல் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி இல்லை, இது வந்து டோட்டலி வந்து நம்ம ஒரு மீடியா நியூஸை பற்றி தான் வந்து சொல்கிறோம். இன்பநிதி இருக்கார்ல, அதாவது உதயநிதியோட மகன். உதயநிதி யாருன்னு கேட்குறீங்களா? ஸ்டாலின் அவர்களுடைய மகன். ஸ்டாலின் யாருன்னு கேட்குறீங்களா? கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மகன். இது மாதிரி வந்து நம்ம சொன்னால் தான் புரியும் அப்படிங்கிறதுக்காக வந்து சொல்கிறேன். இன்பநிதி அவர் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் டிவியில் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்காருன்னு சொன்னாங்க. டக்குன்னு உடனே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டார் போல். உடனே ப்ரொமோஷன் ஆகி வந்து ரெட் ஜெயண்ட் மூவிஸோட CEO வந்து ஆக போகிறாரு அப்படிங்கிற செய்திகள் வந்து வந்திருக்கு. எனக்குலாம் வந்து ரொம்ப சந்தோஷம். அதில் அவர் இந்த நேரத்தில் நம்ம வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணிருக்கோம். இன்னொரு நியூஸில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை வந்து ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக வந்து மணிரத்னம் அண்ட் சங்கர் கிட்ட வந்து கதை கேட்கப்படுறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு அழகான திறமையான ஒரு ஹீரோ வரப்போறாரு அப்படிங்கிற சந்தோஷத்தில் நான் வந்து பார்ட்டி பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு அன்பு குண்டை வந்து தூக்கி போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு சர்ப்ரைஸான பாம் அப்படின்னு சொல்லலாம். அவர் CEOவாக ஆக போகிற ரெட் ஜெயண்ட் நிறுவனம் தான் இந்த படத்தை வந்து முற்றிலுமாக மேலேருந்து வந்து தயாரிக்க போகுது. அண்ட் RKFIயோட பேனர்லேயும் வரப்போகுது அப்படின்ற இந்த ஐடியாவை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமல் சைட்லேருந்து போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணது. அதனால் ஒரு பேசிக் டாக்ஸ் வந்து ரஜினி கிட்ட போயிட்டு வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுது. சரி, டேரக்டர் யாருன்னா இந்நேரம் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சேர்ந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது கடந்த ஒரு வாரமாக வந்து பல ட்ரால்ஸ்க்கும் நிறைய விமர்சனங்களுக்கும் உள்ளாயிட்டு இருக்க, பல எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வந்து கூலியை ஹிட் அடிச்சிருவார் அப்படின்னு பார்த்தோம். ஒரு சுமாரான ரெஸ்பான்ஸ் வர்றப்போ வந்து லோகேஷ் கனகராஜுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறதா வந்து சொல்கிறாங்க. இதையும் கமல் தான் வந்து இந்த ஐடியா வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு.
இவங்க 2 பேரையும் இன்றைக்கி சேர்த்து ஒரு மல்டி ஸ்டாரர் படம் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருமே அன்றைக்கே வந்து பெரிய ஸ்டார்ஸாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து வேற ஒரு லெவலில் போயிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் 2 பேரையுமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரியே ஒரு ஸ்டோரியை வந்து யார் ஹேண்டில் பண்ணுவா அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தன்னுடைய சிஷ்யனையே வந்து திருப்பியும் இன்னொரு செகண்ட் சான்ஸ் கொடுத்து, அதாவது அவருக்கு வந்து ஒரு ஹிட் படம் கொடுத்துருந்தாலும், ரஜினிக்கு ஒரு சுமாரான படம் கொடுத்துருந்தாலும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்வின்ஸ் பண்ணி அவரோட சிஷ்யனுக்கே வந்து ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்து அந்த படத்தை வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா என்ன சொல்லப்படுதுன்னா, லோகேஷ் கனகராஜுக்கு இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு ஐடியா இருந்ததாகவும் ஒரு பேர் ஸ்கிரிப்ட் ஒன்று ஏற்கனவே வந்து எழுதி வச்சிருக்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு செய்திகள் வருது. ஸோ இந்த ஸ்கிரிப்டே வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்து சலிக்காத ஆனால் நல்லா எடுத்தால் நம்ம கொண்டாடக்கூடிய கேங்ஸ்டர் கதை தான். ஸோ கேங்ஸ்டர் கதையில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே எடுத்த மாதிரி எடுத்தால் நமக்கு பிடிக்காது, மொக்கையாக எடுத்தால் கலாய்ச்சி விட்ருவோம். பட் கொஞ்சம் நல்லா எடுத்துட்டா கூட வந்து கேங்ஸ்டர் மூவிஸ் வந்து எல்லா காலகட்டங்களையும் ரசிகர்களை வந்து திருப்திப்படுத்திகிட்டே இருக்குது. அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேரையும் சேர்க்குறப்போ வந்து ஒரு இன்டெலெக்சுவல் மூவி எடுக்கிறாங்களோ இல்லையோ, பட் ஒரு மாஸ் மசாலா படம் எடுத்தால் எல்லாருக்குமே வந்து நல்லாயிருக்கும், எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். அப்படிங்கிறதுனால ஒரு கேங்ஸ்டர் படமாக இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஒன்லைன்லாம் கூட வந்து வெளில உலாவிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அந்த ஒன்லைன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பேசுவோம். ஸோ இவங்க 2 பேருமே வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டரு, பழைய காலகட்டங்கள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பெரிய கேங்ஸ்டராக இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே இப்போ ஏஜிங் கேங்ஸ்டர்ஸாக தங்களோட வாழ்க்கையின் கடைசி காலகட்டத்தில் இருக்கும்போது திரும்பியும் லைஃப்பில் வந்து 2 பேருமே வந்து கிராஸ் ஆகுறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 ஹீரோவோட நரேட்டிவ்ல போகிற மாதிரியான ஒரு கதையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ரூமராக வரப்போவே கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து பல செய்தி ஊடகங்கள்லையும் அதை திருப்பி வந்து போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் கூலி படத்துக்கு அப்புறம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி கைதி 2 படம் தான் அடுத்து லோகேஷ் கனகராஜ் எடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். கைதி 2 பார்க்கறதுக்கு நம்ம எல்லாருமே ஆவலாக இருந்தோம். ஏன்னா கைதி 1 செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த யூனிவர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி கைதி 2ல் என்ன காட்ட போகிறாரு, ரோலெக்ஸ் வருவாரா, இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கப்போ கைதி 2 வந்து இப்போதைக்கு வந்து ஒரு சின்ன பாஸ் பண்ணி ஸ்டாப் பண்ண போகிறாங்களாம். ஏன்னா அந்த ப்ரொடியூசர் எஸ்ஆர் பிரபுக்கும் லோகேஷ் கனகராஜுக்கும் ஒரு சின்ன சம்பளத்தை பற்றின பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் வர்றப்போ தன்னுடைய குருநாதர் சூப்பர் ஸ்டாரை கூட்டிகிட்டு வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறப்போ வந்து கைதி 2 வந்து இன்னும் 2 வருஷம் கூட தள்ளி எடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு லோகேஷ் கனகராஜ் வந்துருக்கலாம். அதனால் இப்போதைக்கு கைதி 2 அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் புஷ் செய்யப்பட்டு ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கான கதை பற்றி வந்து பேசுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கமல் சைடில் வந்து ப்ரொபோசல் வந்திருந்தாலும் இன்னும் ரஜினி சைடில் இருந்து ஒரு அப்ரூவல் வந்தா மாதிரி நம்மளுக்கு வந்த செய்திகள் எதுலையுமே வந்து சொல்லலை. ஸோ ரஜினி இதுக்கு ஏன் வந்து நோ சொல்ல போகிறாரு, யார் கூடயோ சேர்ந்து நடிக்கிறாரு, தன்னுடைய பழைய நண்பன் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு நண்பன், 2 பேருமே லெஜண்ட்ஸு, அவங்க வந்து கை கோக்கிறதுக்கு இப்போ வந்து யோசிப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம் வந்து ஏற்படுது. ஏன்னா இவங்க 2 பேருக்குமே இன்னைக்கு திரும்பவும் ஒரு பெரிய ஹிட்டு வந்து தேவைப்படுது. அது ஜெயிலர் 2ல் வந்து ரஜினிக்கு வந்திருந்தாலும் மற்ற மொழியில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் கூட நடிக்கிறதோட நம்ம தமிழ்நாட்டிலே பக்கத்திலே இருக்கிற ஸ்டார் கூட ஏன் நடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையை அவர் யோசிச்சார்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் ஆகும். எது எப்படியோப்பா, நம்ம வந்து இந்த கூலி படத்தை பற்றி ஃபஸ்ட்டு இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்கில் பேசப்போவே வந்து என்ன சொன்னோன்னா, அவன் 1000 கோடி அடிச்சா எனக்கு என்ன, 2000 கோடி அடிச்சா எனக்கு என்ன, எனக்கு அந்த காசு வரப்போது. என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற மொழிகள்லாம் வந்து நிறைய மாஸ் மசாலா படங்கள்லாம் வந்து அது ரசிகர்களை திருப்திப்படுத்து ஹிட்டும் அடிச்சிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, புஷ்பா 2 படம்லாம் அவரோட ரீச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறப்போ தமிழ்லையும் எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு ஜாலியான மசாலா மாஸ் படம் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் ரஜினி இல்லை கமல் நடித்து ஹிட் ஆனால் ரொம்ப நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. தக் லைஃப் வந்து கமல் மட்டும் இல்லாமல் சிம்புவும் நடிச்சதுனால ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் செம்மையாக படுத்துருச்சு. கூலியும் வந்து நம்மளை திருப்திப்படுத்தலை. இந்த நேரத்தில் ரஜினியும் கமலும் சேர்ந்து தமிழ் சினிமாவை ரொம்ப நாளாக தூக்கி நிறுத்திட்டு இருந்தாங்களே, அதை தொடர்ந்து செஞ்சு திருப்பியும் தமிழ் சினிமாக்கே ஒரு மாஸ் கம்பேக் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனிவே என்னதான் செய்திகள் வந்தாலும் இதை வச்சு நம்மளோட ஃபேன் தியரிஸ் அப்படிங்கிறது வராமல் இருக்காது இல்லையா. ஸோ ஆளாளுக்கு இப்போவே என்ன பண்ணிட்டாங்க, ரஜினி தான் வில்லன், அதாவது ஆன்டகனிஸ்ட்டு, கமல் தான் ப்ரோட்டாகனிஸ்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு கதையெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து யூகங்களுக்கு தியரிஸ்க்கெலாம் வந்து பஞ்சமே இருக்காது. பட் என்னதான் வந்து எல்லாருமே ட்ரால் பண்ணுறதுனாலும் லோகேஷ் கனகராஜுக்கு இது கம்பேக் கொடுக்கறதுக்கான ஒரு சரியான வாய்ப்பாக வந்து கிடச்சிருக்கு. தாங்க ஏற்கனவே ஒர்க் பண்ண 2 ஆக்டர்ஸ் கூட திருப்பியும் ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு கம்ஃபர்ட்டும் இருக்கும். பட் 2 பேரையும் சேர்த்து ஒரே படத்தில் நடிக்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ரெஷர் இருந்தாலும் அவர் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக இந்த படத்தில் வந்து சும்மா ஷார்ப்பான ஒரு கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம வந்து நம்புவோம். அதையும் தாண்டி இந்த படம் வர்ற வரைக்கும் வந்து கமலுக்கு வந்து அடுத்து என்ன படம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் பெருசாக வெளில தெரியல. ரஜினிக்கு ஜெயிலர் 2 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணன் தளபதி வந்து பார்த்திங்கன்னா வந்து பொங்கலுக்கு முன்னாடி வந்து ஜனநாயகனை வந்து விடுவார். ஸோ இந்த மாதிரி பெரிய ஹீரோக்கள் படம்
படம் வந்து நம்மளை வந்து திருப்திப்படுத்திட்டு இருக்கோம். அதுவும் வந்து ஹிட் ஆச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ரஜினி கமல் திருப்பியும் சேர போகிறது அப்படிங்கிறது ஒரு ட்ரீம் ஃபார் தமிழ் சினிமா. ஆஸ் அ கோலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு அது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேரே சேர்ந்துட்டாங்க அப்படின்னா மற்றவங்களாம் அதுக்கு மேலே யோசிக்க மாட்டாங்க. யாருக்கு தெரியும் இந்த நேரத்தில் வந்து சூப்பர் ஸ்டாரும் உலகநாயகனும் சேர போகிறாங்க அப்படின்னோடனே இன்னும் 2 பேர் சேர்றதை பற்றி யாராவது பேசாமல் வந்திருப்பாங்க. அதை பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பஸ்லாம் வந்து கிளம்பிட்டே இருக்கு. ஆளுக்கு அவங்களோட ஆசையை கொட்டிகிட்டு இருக்காங்க. வேற யார், நம்மளுடைய தளபதி விஜயும் அஜித்தும் வந்து சேர்ந்தா எப்படி இருக்கும், ஆஹா நினச்சி பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக இது நடந்தால் அதுவும் நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இவங்கிற மாதிரி 2 சீனியர் ஆக்டர்ஸே சேர்ந்து நடிக்கிறப்போ வந்து விஜய் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமும் தொடர்ந்து படத்தில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு இருந்தார் அப்படின்னா, அஜித் அவர்களும் வந்து ஸ்போர்ட்ஸ் மெயின் ஒர்க்காக வச்சுட்டு சைடில் படம் தொடர்ந்து நடிக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு இருந்தார் அப்படின்னா, பழைய நண்பர்கள் ராஜாவின் பார்வையிலே அப்படிங்கிற படம்னு நினைக்கிறேன். அந்த படம் வந்து 2 பேருமே ஒன்றா சேர்ந்து நடிச்சிருந்தாங்கன்ற தவிர்த்து அது ஒரு செம்ம படம்லாம் சொல்ல முடியாது. பட் இவங்க 2 பேருமே சேர்ந்து நடித்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதற்கு ஒரு முதல் முத்தாய்ப்பாக வந்து ரஜினி கமல் படம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னங்க பண்ணுறது, உங்களை மாதிரி நானும் ஒரு சினிமா ரசிகன் தான். அதனால் எனக்குள்ளே இருக்கிற ஆசையில் இந்த ஒரு வீடியோ பண்ணிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.